ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாப் வேகன்சி சேனல். இந்த சேனலில் நம்ம நிறைய ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸை பற்றி பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இப்போ வந்து என்ன ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் ஆயுர்வேதிக் சயின்சஸில் பார்த்தீங்கன்னா ஜாப் வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புது விசிட்டர் அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து இம்பார்ட்டன்ட் டேட் வந்து பார்த்துக்கலாம். ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா 20 நவம்பர் 2019 இது வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா 19 டிசம்பர் 2019. டேட் ஆஃப் ரிட்டன் எக்ஸாமினேஷன் பார்த்து இன்டர்மீடியட் செப்பரேட்லி அது வந்து சொல்லுவோம் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறாங்க. என்னென்ன போஸ்டிங் அப்படின்னா, அப்பர் டிவிஷன் கிளர்க், அதாவது யூடிசி குரூப் சி படி நம்பர் ஆஃப் வேகன்சி பார்த்தீங்கன்னா 14. பே மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா லெவல் 4 படி வந்து தருவோம்னு சொல்லிக்கிறாங்க. இன சுழற்சி முறையில் பார்த்தீங்கன்னா யூஆருக்கு 8, எஸ்சிக்கு 1, எஸ்டிக்கு 1, ஓபிசிக்கு 3, இடபிள்யூஎஸ்க்கு 1, பிடபிள்யூடிக்கு 2. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எல்டிசி லோயர் டிவிஷன் கிளர்க்கு பார்த்தீங்கன்னா குரூப் சி படி நம்பர் ஆஃப் வேகன்சி பார்த்தீங்கன்னா 52 சொல்லிக்கிறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இன சுழற்சி முறையில் படி வந்து பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா, இவங்களுக்கு சேலரி பார்த்தீங்கன்னா 5200 20,200 வரைக்கும் தருவேன்னு சொல்லிக்கிறாங்க. கிரேடு பே பார்த்தீங்கன்னா ₹1900 சொல்லிக்கிறாங்க. In above mentioned group C, UDC and LDC group, 6 posts are CCRAS, 2 posts in the grade of UDC and 4 posts in LDC சொல்லிக்கிறாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன எசென்சியல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, ஃபார் யூடிசி டிகிரி ஆஃப் இயர் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டின்னு சொல்லிக்கிறாங்க. ஃபார் எல்டிசிக்கு பார்த்தீங்கன்னா 12th கிளாஸ் ஆர் ஈக்குவலண்ட் குவாலிஃபிகேஷன் ஃப்ரம் ரெகக்னைஸ்டு போர்ட் ஆஃப் யூனிவர்சிட்டி சொல்லிக்கிறாங்க. டைப்பிங் வந்து கன்ஃபார்மாக தெரிஞ்சிருக்கணும். டைப்பிங் பார்த்தீங்கன்னா 35 வேர்ட்ஸ் பெர் மினிட் இன் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா 30 வேர்ட்ஸ் பெர் மினிட்னு சொல்லிக்கிறாங்க ஆன் கம்ப்யூட்டர். ஓகேங்களா, ஷெடியூல் ஆஃப் ரிட்டன் எக்ஸாமினேஷன் அண்ட் ஸ்கில் டெஸ்ட் ஃபார் யூடிசி எல்டிசிக்கு பார்த்தீங்கன்னா டேட் அண்ட் மந்த் பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் டேட் பார்த்தீங்கன்னா சொல்லுவோம்னு சொல்லிக்கிறாங்க. டைப்பிங் டெஸ்ட்டும் ரிட்டன் டு பி இனிஷியேட் செப்பரேட்லி ஆஃப்டர் ரிட்டன் டெஸ்ட்டுக்கு அப்புறம். ஓகேங்களா, ரிட்டன் டெஸ்ட்டுக்கு அப்புறம் வந்து டைப்பிங் எப்போ அப்படிங்கிறத வந்து சொல்லிடுவாங்க. ஓகேங்களா, சென்டர் பார்த்தீங்கன்னா எங்கெங்கே இருக்குது அப்படின்னா, எக்ஸாமினேஷன் சென்டர் டெல்லி, அவுரங்காபாத், சென்னை, கொல்கத்தா, குவாஹாட்டி, லக்னோ அண்டு சண்டிகர். ஓகேங்களா, இது எல்லாத்துலேயும் வந்து இருக்குது. இதில் எது வந்து உங்களுக்கு நியர்பையாக இருக்கோ, உங்களுக்கு வந்து எது ஓகேவோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். செலெக்ஷன் ப்ரொசீஜர் ஃபார் அப்பர் டிவிஷன் கிளர்க்கு பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து ஓஎம்ஆர் பேஸ்டு சீட்டில் வந்து நடக்கும். அதை வச்சு தான் வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் வச்சு இது பண்ணுவாங்கன்னு சொல்லிக்கிறாங்க. எல்டிசிக்கு பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் அதே மாதிரி தான் நடக்கும். ஆனால் இவங்களுக்கு இது வந்து இருக்குது. ஓகேங்களா, டைப்பிங் டெஸ்ட் வந்து இருக்குது. அது பார்த்தீங்கன்னா 1:4 ரேஷியோவில் வந்து நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறாங்க. ஓகேங்களா, டைப்பிங் டெஸ்ட் ஃபார் லோயர் டிவிஷன் கிளர்க்கு பார்த்தீங்கன்னா டைப்பிங் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 35 WPM பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸ் பெர் மினிட் பார்த்தீங்கன்னா இதுக்கு இங்கிலீஷ்க்குமே 30, ஹிந்திக்கு வந்து 30 சொன்னாங்க. ஓகேங்களா, ஸ்கீம் ஆஃப் ரிட்டன் எக்ஸாமினேஷன் இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கு தனித்தனியாக வந்து இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4னு வந்திருக்கு. நேம் ஆஃப் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ், நியூமெரிக்கல் ஆப்டிடியூட், ஜென்ரல் அவேர்னஸ்ன்னு வந்திருக்கு. ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா 50 மார்க்கு. நம்பர் ஆஃப் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 50 கொஸ்டின்ஸ் 200 மார்க்குக்கு வந்து நடக்கும். ஓகேங்களா, 200 கொஸ்டின்ஸ் 200 மார்க்கு. ஈச் கொஸ்டின் ஒன் மார்க்குன்னு சொல்லிக்கிறாங்க. 120 மினிட்ஸ் 160 மினிட்ஸ் ஃபார் விசுவலி ஹேண்டிகேப்டட் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் சொல்லிக்கிறாங்க. ஓகேங்களா, சிலபஸ் வந்து ஒவ்வொரு இதுக்கும் கொடுத்துருக்காங்க. யூடிசிக்கு ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங். ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கில் பார்த்தீங்கன்னா என்னென்ன வரும் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இங்கிலீஷ் லாங்குவேஜ், நியூமெரிக்கல் ஆப்டிடியூட், ஜென்ரல் அவேர்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எல்டிசிக்கு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா 100 கொஸ்டின் 100 மார்க்குக்கு. டிஃப்ரெண்ட் லேபிளுக்கு பார்த்தீங்கன்னா 120 நிமிஷம்னு சொல்லிக்கிறாங்க. மற்றவங்களுக்கெல்லாம் 90 நிமிஷம்னு சொல்லிக்கிறாங்க. அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அதே தான் வந்து வந்திருக்கும். இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா என்ன சிலபஸ் அப்படின்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ், நியூமெரிக்கல் ஆப்டிடியூட், ஜென்ரல் அவேர்னஸ்ன்னு இதெல்லாம் வந்து சொல்லிக்கிறாங்க. ஓகேங்களா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தி இண்டிவிஜுவல் ஹேஸ் டு சாட்டிஸ்ஃபை ஹிம்செல்ஃப், எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருக்கவங்க வந்து தான் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லிக்கிறாங்க. தேர் வில் பி நெகட்டிவ் மார்க் வந்து ஈச் ராங் கொஸ்டினுக்கு வந்து 1/4 மெத்தடில் வந்து இது வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிக்கிறாங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா ஆன்லைன் த்ரோவில் தான் அப்ளை பண்ண முடியும். CCRAS.nic.in அந்த வெப்சைட்டில் போயிட்டு அல்லது AU
ayush.gov.in அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. எப்போத்துலேருந்துன்னா 20 நவம்பர்லேருந்து சொல்லிக்கிறாங்க. டிசம்பர் 19 வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து 1 மந்த் உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ வந்து சீக்கிரம் வந்து அப்ளை பண்ணிடுங்கன்னு சொல்லிக்கிறாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 100 rupees. General and OBC candidates, no fees would be in SC, ST, PWD, ECS and women candidates and ex-servicemen இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபீஸ் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. தி பேமெண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபீஸ் இஸ் மேட் பை த்ரோ ஆன்லைன் சிஸ்டம் ஒன்லின்னு சொல்லிக்கிறாங்க. ஓகேங்களா. ஃபீ would be payable during ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் should be நாட் பி ரீஃபண்டுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஓகேங்களா. அதனால் பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. பேங்க் ட்ரான்சாக்ஷன் சார்ஜஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் இஃப் எனி இன்டெக்ரேட்டிவ் ஆன்லைன் ஃபீஸ் இன்டிமினேஷன் சார்ஜஸ் வெளியாகி போன் இது வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேண்டிடேட் மஸ்ட் பி எய்தர் எ சிட்டிசன் ஆஃப் இந்தியா, எ சப்ஜெக்ட் ஆஃப் நேபாள், எ சப்ஜெக்ட் ஆஃப் பூட்டான் ஆர் எ டைபன் ரிஃப்யூஜ் ஹூ கம் 1st January 1962 with the initiation of permanently settling in India. ஓகேங்களா. நீங்கள் வந்து இந்தியன் சிட்டிசனாக வந்து இருக்கணும் அப்படிங்கிறது தான் அப்படி சொல்லிக்கிறாங்க. ஓகேங்களா. சில கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்துக்குங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரீப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா. 30க்கு மேலே இத்தனை கொடுத்துருக்காங்க பார்த்துங்க. 39 கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறவங்க கண்டிப்பாக வந்து இதை படித்து பார்க்காம நீங்கள் வந்து அப்ளை பண்ணாதீங்க அப்படின்னு வந்து சொல்லிக்கிறேன். ஓகேங்களா. இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிங்க. சேனலை வந்து பிடிச்சிருந்ததுன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.